ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்துரு. சரி பாண்டிதோர. ஆனா ஒரு கண்டிஷன், வரும்போது நீ மட்டும்தான் வரணும். சரி, நான் மட்டும் தனியா தான் வருவேன். எதுக்குடா வண்டி நிப்பாட்ட சொன்ன? இந்த இடம் தான். எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஆமா, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். இங்கடா ஐஸ்கிரீம் வேணும். பாருமா, இந்த கடையில வேணாம். போற வழியில ஒரு கடை இருக்கு, அங்க வாங்கி தரேன். கத்தாதீங்கடா, வாங்கி தரேன். கொஞ்ச நேரம் கத்தாம இருங்கடா, வாங்கிட்டு வரேன். இந்த இடம் தானா டியூட்? நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பாண்டிட்டு அந்த கடைக்கு வர நான் so many times பார்த்துருக்கேன். ஓ அப்படியா? அப்ப வெயிட் பண்ணலாம். நாங்க புடிங்க. என்ன இப்ப கிளம்பலாமா? அங்கிள், ஐஸ்கிரீம் இங்க இருக்கு. ஸ்பூன் எங்க? ஸ்பூனா? கோனை சாப்பிடுறது எதுக்குடா ஸ்பூனு? அங்கிள், கோனை சாப்பிட்டாலும் நாங்க ஸ்பூன்ல தான் சாப்பிடுவோம். போய் வாங்கிட்டு வாங்க. ஐயோ, படுத்துறீங்களேம்மா.
அவன்தான். ஓ, இவன் தான் அந்த பாண்டிதுரையா? இவன் வீடு இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கு. இவன் ஃபாலோ பண்ணி போனா இவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வாங்க ஃபாலோ பண்ணி போலாம். ஜெய்வரிக்காதே, நம்ம எப்படி போக முடியும்? வெயிட் பண்ணு, டிரைவர் அமுச்சு வச்சு. இந்தாங்க ஸ்பூனு. டிரைவர் அங்கிள், எங்களுக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி தரீங்களா? என்னது இன்னொரு ஐஸ்கிரீமா? அதெல்லாம் முடியாது. 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். அப்புறம் மேடம் கேட்டா யார் பதில் சொல்றது? என்னாச்சு கமலா? என்னாச்சுமா? உங்களுக்கு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் வாங்கிட்டோம். போய் வாங்கிட்டு வாங்க போங்க. இல்லனா ரோட்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க, அதனாலதான் வாந்தி எடுக்கிறோம்னு அத்தை கிட்ட போய் சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவோம். போகாத பசங்களா இருக்கீங்களே, ஒரு நிமிஷம் இருங்க, இதை போய் வாங்கிட்டு வரேன். ஹலோ, எங்க யாரையும் காணோம். பசங்களா எங்க போறான்னு தெரியலையே. அதோ அதோ, ஐயோ யாரையும் காணுமே, எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? மேடம் கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? அதோ அதோ,
ஓ அவன் இந்த வீட்ல தான் இருக்கானா? சிசல் கிரிமினல் மாதிரியே இருக்கானே, டாக்டர் ஆக்டோபஸ் மாதிரியே இருக்கானே. ஒரு டீப் மாதிரியே பார்க்கறான்ல. நம்ம அட்டாக் ஆரம்பிச்சிடலாமா? அதுக்குள்ளே வா, இன்னும் இவனை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஃபாலோ மீ. டேய் பாண்டிதுரை, நீ பெரிய அதிர்ஷ்டசாலிடா. ஜெயிலுக்கு போய் உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா வெளியில வந்ததும் உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சிட்டடா. இந்த மொபைல்ல இருக்கிற வீடியோ உன் கையில கிடைச்சப்போ நீ இவ்வளவு சம்பாதிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. சும்மா 5-10 தான் தேத்துவேன்னு நினைச்சேன். ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை பார்த்து பாரி கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன். இப்போ சஞ்சய் கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் வாங்க போறேன். கோடினே அளவு. இனிமே உன்னை யாராலையும் நெருங்க முடியாத பாண்டிதுரை. உன் வாழ்க்கைய மொத்தமா மாறப்போகுது. சஞ்சய் வந்து பணத்தை கொடுத்ததும் மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு பெங்களூர் பக்கமோ ஹைதராபாத் பக்கமோ போய் சந்தோஷமா செட்டில் ஆயிட வேண்டியதுதான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. சோ இந்த வீடியோ இப்போ இந்த மொபைல்ல தான் இருக்கு. அப்ப நம்ம கைப்பற்ற வேண்டியது அந்த மொபைல தான். இப்போ என்ன பண்ணலாம் டியூட்? அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐடியா, அந்த பால் எடு. பாலை வச்சு என்ன பண்ண போறீங்க டியூட்? வெயிட் அண்ட் சீ. யாரு? யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. யாரு?
ஏய் யாருன்னு கேட்டேன்ல, பேசாம சும்மா நின்று இருந்தா என்ன அர்த்தம்? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏங்க நின்றுட்டு இருக்க? அங்கிள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம், பந்து உள்ள வந்துருச்சு. ப்ளீஸ் நான் எடுத்துக்கிறேன் அங்கிள். கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் விளையாடணும். இப்படியே பந்து வீட்டுக்குள்ள வர அளவுக்கு விளையாடுவாங்க? யாராவது மண்டை உடஞ்சா என்ன ஆகுறது? அங்கிள் அது வெறும் டென்னிஸ் பால் தான் அங்கிள். செல்லமா 2 தட்டு தட்டும், மண்டையெல்லாம் உடையாது அங்கிள். நக்கலா? தபார், இதான் லாஸ்ட் பால். இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள வந்துச்சு, அதுக்கப்புறம் டென்னிஸ் பால் இல்ல, ஒரிஜினல் கார்க் பால் எடுத்து ஓ மண்டையை நான் உடைச்சிருவேன். இனிமே வராது அங்கிள். பால் எங்க இருக்குன்னு தெரியல, போய் எடுத்துக்கோ. ஏய் அங்கிள் இங்க என்ன பண்ற? பால் தேடுறேன் அங்கிள். பின்னாடி தானே சத்தம் கட்டுச்சு, பின்னாடி எங்கேயாவது இருக்கும், தேடி பாரு. என்ன அங்கிள்? இன்னுமா பால் கிடைக்கல? இல்ல அங்கிள், இங்கதான் விழுந்தது. இங்கதான் விழுந்தா இங்கதான் இருக்கும். சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கதவை பூட்டணும். இதோ எடுக்கிறேன். இனிமேல் அவளால் முடியாது. வாங்க நம்ம போலாம். நீங்க யாரா? வேஷம் போட்ட மாதிரி வந்திருக்கீங்க? அங்கிள் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தோம், பால் உள்ள விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்துக்கிறோமே. நீங்க பால் அடிச்சுட்டு பொம்பளை பிள்ளைய பால் எடுக்க அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களா? 2 நிமிஷம் தான் தருவேன். அதுக்குள்ள பால் கிடைக்குதோ இல்லையோ வெளியில போயிடணும். இல்ல உங்க எல்லாரையும் தூக்கி நான் வெளியில போட்டுருவேன். 2 மினிட்ஸ் போதும் அங்கிள், அதுக்குள்ள நாங்க தேடி எடுத்துருவோம். தேடு.